सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा 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 புதிய உபதேசம் பண்ணவ எல்லே இளங்கிலியன்னு அன்பா கூப்பிடுறா. ரெண்டு பேரும் பரஸ்பரம் பேசிக்கிற மாதிரி இருக்கு. பரஸ்பரம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுன்னு பேசிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப சொல்றா, நாங்க இத்தனை பேர் வந்திருக்கோம், உனக்கு இன்னும் கேட்கலையான்னு ஆண்டாள் கேட்கிறா. நீங்க எல்லாரும் முன்னாடி போங்க, நான் அப்புறமா வரேன்னு சொல்றான். அப்புறமா வரேன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன், என் கூடவே வரணும்னு சொல்றான். யாருக்காவது பகவானுடைய மகிமை தெரியாம இருந்ததுன்னா இதுதான் பாகவத தர்மம்னு பேர். நம்ம ருசிச்சது இப்ப பந்தியில எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா, யார் எல்லாருக்கும் என்ன பந்தியில பரிமாறுறாங்களோ அதே பதார்த்தத்தை தான் எல்லாருக்குமே பரிமாறும். ஒருத்தர் எனக்கு பிடிச்சிருக்காருன்னு சொல்லி அவருக்கு மட்டும் 2 லட்டு போடுறது, இன்னொருத்தருக்கு 1 லட்டு போடுறது, இப்படி வித்தியாசம் பார்த்தா மகா பாவம்னு சொல்லும். யாருக்கு நம்ம பிடிச்சவர்கள் வந்திருந்தா இப்படி பந்தியில சமபந்தியா உட்காந்துருந்தா, நீ தனியா சாப்பிடணும்னு நினைச்சா தனியா சாப்பிடலாம். அதே மாதிரி வீட்டில் நிறைய பேர் இருந்துட்டு, ஒரு 4-5 பேர் இருந்துட்டு எனக்கு மட்டும் பிடிக்குன்னு சொல்லி தனியா ஒரு பதார்த்தத்தை பண்ணி சாப்பிட்டா தப்பம். அதுவும் பெரிய பாவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம். அதுவும் சின்ன குழந்தைகள் இருந்து அந்த பதார்த்தத்தை தனியா சாப்பிட்டோம்னா அதுவும் பாவம் அப்படின்னு சொல்றது சாஸ்திரங்கள் தான். அது மாதிரி இந்த பகவான் ஆகிட அமுது இருக்கு, அது எல்லாருக்கும் சேரணும்னு தானே பாகவதாலாம் நினைப்பான். நல்லவாள்லாம் என்ன நினைப்பா, நமக்கு என்ன கிடைச்சதோ அது அத்தனை பேருக்கும் கிடைக்கணும்னு நினைப்பான். நல்லவா ஒரு பிரசாதம் கூட இருக்கட்டுமே, பிரசாதம் கோயில் வாங்குறா, பின்னாடி வரவருக்கு இல்லை அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் பிரசாதம் கொடுப்பா, பகவானுடைய பிரசாதம் சேரட்டுமே அப்படின்னு. அதே மாதிரி கோயிலில் நைவேத்தியம் பண்ண பிரசவம் எல்லாருக்கும் ஒருத்தர் இருந்து ஒரு கல்கண்டு அம்சம் பண்ணால் எல்லாருக்கும் கொடுக்குறாளே. சுவாமி சாப்பிட்டது, சுவாமி அதனுடைய சக்தியெல்லாம் சாப்பிட்டு அவர் ருச்சி பார்த்த பதார்த்தம், அதனால அது சாப்பிட்டோன்னா மகாபாபங்கள்லாம் போகுமேன்னு சொல்லி தானே கொடுக்கறது. இது பாகவதால்னு பேர். நாம அனுபவிச்சதை இன்னொருத்தரை அனுபவிக்கும்படியா பண்ணா, அந்த பகவானுடைய நாமத்தை சொல்ற மாதிரி பண்ணா அது பேரு பாகவதால் அப்படின்னு பேர். அவ பேர் தான் பாகவதால்னு சொல்லணும். பக்தால்லாம் தான் முண்டி பக்தி பண்ணுவா, தான் முண்டி நாமம் சொல்லுவாளோ. இங்க ஆண்டாளுடைய சங்கல்பம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி கிடைக்கணும், எல்லாருக்கும் பகவானுடைய சரணம் கிடைக்கணும். எப்பவுமே பகவான் நாமா சொல்லிட்டு இருக்கணும். நிறைய கஷ்டம் வருது ஒருத்தனுக்கு, யாரு அந்த கஷ்டத்திலேருந்து நீக்கிறதுக்கு ஒரே ஒரு அத்தாரிட்டியான ஒரு ஆள் அப்படின்னா பகவான் ஒண்டி தான். நாம் ஒரு கஷ்டம்னு ஒருத்தர் போய் சொல்றோம், அப்படியா சார் எனக்கும் கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னு அந்த நம்ம கேட்கிறவரும் சொல்லிட்டு பேசாம இருந்துருவார். அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா. பகவான் நினைச்சா எதையுமே திருப்பி போட்டுடுவார். சார் திடீர்னு நான் நினைச்சேன், லக்கி சார் எனக்கு வந்து சார் நான் ரோட்ல நின்று இருந்தேன், யாருன்னே தெரியல, நான் மெட்ராஸ் வரையும் போகணும்னு நினைச்சேன், என்னை கொண்டு போய் விட்டாங்க சார் அப்படிங்கிறா பாரு. அது பகவான் நினைச்சா நடக்கும். இது யாரு என் மனசுல உங்களை பார்த்தா எனக்கு நல்ல வேண்டும் தோணலை அப்படின்னு சொல்றாளே. இன்டர்வியூக்கெல்லாம் போகும்போது நீ இந்த கம்பெனிக்கு சரியா வருவேன்னு தோணலைன்னு சொல்றாரோ, அந்த தோண வைக்கிறது யாரு அப்படின்னா பகவான் தான் தோண வைக்கணும். அதை சொல்றா இங்க. நீ முன்னாடி போயின்னு சொல்லி சோம்பேறித்தனமா இருந்துடக்கூடாது, பகவானை சேவிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் இருக்கவங்க இப்ப வரையும் வைராக்கிய பாவம் எப்படி இருக்கணும், பகவன் நாமா எப்படி சொல்லணும்னு சொன்ன தாயார் இதுல சோம்பேறித்தனம் மட்டும் விட்டுடாதுங்கிற. பரவாயில்ல எல்லாரும் முன்னாடி போட்டோம், முன்னாடி போனதுக்கு அப்புறமா நாம பின்னாடி போனோம், முன்னாடி ஆரம்பிச்சுட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்றா பாருங்க. சகஸ்திராமர்ச்சனைன்னு பணம் கட்டியிருப்பான். நிறைய கோவிலில் நடக்கிறது, நம்ம கோவிலே நடக்கும். சகஸ்திராமர்ச்சனைக்கு பணம் கட்டிட்டோம்னா சார் நீங்க ஆரம்பிச்சு பண்ணிட்டே இருக்கேன், முடியும் போது நான் வந்துடுறேன். இந்த முடியும் போது வந்துடுறேன்னு சொல்றதுக்கு என்ன சினிமாவுக்கு இப்படி போறோமா, நம்ம பேர் போடும் போதே போயிடணும். பேர் போட்டுட்டு இருக்காங்கன்னா 4 பேரும் சேர்ந்து வந்துடும். ஏன் அப்படின்னா அந்த முதல்ல இருந்து கடைசி வரையும் என்ன இருக்கணும்னு பார்க்கணுங்கிற ருச்சி தானே. அது மாதிரி இருக்கணும். ஒரு கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னா நீங்க என்ன மெனு முன்னாடியே பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா பரிமாறும் போது யாருக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா சார் அந்த மெனு எனக்கு வரலையேன்னு சொல்றதுக்காக, அதனால இப்போ போர்டு மாட்டிடுறான் பாரு. அது போல தாயார் இன்னைக்கு கூப்பிடுறா, அவன் வரலன்னு சொன்னாலும் நீ வந்துதான் ஆகணும்னு சொல்றான். இந்த ஞானோபதேசம் பண்றவா அத்தனை பேருக்கும் குழந்தைகள் என்ன சொல்லும், எனக்கு சரியா வரல, எனக்கு படிப்பு ஸ்கூலுக்கு போக பிடிக்கலன்னு சொன்னோம்னா நம்ம விட்டுறோமான்னு. எல்கேஜி குழந்தைய அனுப்புகிறோம், ஸ்கூலுக்கு போக பிடிக்கல, எல்லாரும் புது மனுஷாலாம் இருக்கா, இல்லை உட்கார சொல்கிறேன் எழுத சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா விட்டுறோமான்னு. அந்த குழந்தைய அழ வச்சு திட்டி அடித்து எப்படி வேனில் ஏற்றி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோமோ
அது மாதிரி எப்படியாவது கையை பிடிச்சி அழிச்சுன்னு வந்து பகவான் நாம சொல்ல வச்சுக்கணும். அப்படி சொல்ல வச்சா அப்படின்னா ஒரு முதல்ல சொல்லுவான், ரெண்டாவது அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பான், மூணாவது பகவானே அவனுக்கு சாட்சாத்காரமா அவனுக்கு கிருபை பண்ண ஆரம்பிச்சிருவார். அப்புறம் இவன் 10 பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவான். இது எத்தனையோ ஜென்மாக்கள் சுகிருதம் இருந்தாதான் கிடைக்கும்ங்கிறார். கோடி ஜென்ம சமுத்தேன புண்ணிய தெய்வத்துல இந்த இடத்துல நிக்கிறோம்ல, இந்த வாசப்படியை தாண்டறதுக்கு உள்ள இருக்க பகவான் நினைக்கணும். இன்னைக்கு இவன் வரணும், நாம அவனுக்கு தரிசனம் கொடுக்கணும்னு பகவான் நினைக்கணும். அப்படி நினைச்சாருன்னா வரலாம். நாம கொடுத்த பதார்த்தம் சுவாமி நம்ம சரணத்துல சேர்த்துக்கணும், நாம அது திருவமுது கண்டருளணும்னு பகவான் நினைக்கணும். அப்படி நினைச்சான்னா நடக்குமா? அதை சொல்றா. இன்னைக்கு இத்தனை நாளா இந்த நாளையிலேருந்து பகவான்கிட்ட போயிட போறா. பகவான்கிட்ட போயிட்டு துவாரபாலகாலுக்கு நமஸ்காரம் இப்படிலாம் பண்ண, ஒரு கோவிலுக்கு எப்படி போய் என்ன என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றால அதோட எப்படி போகணும் அப்படின்னு சொல்றான். அதை நாளையிலேருந்து சொல்ல போறா. இன்னைக்கு ஒருத்தரை கூட விடாம அத்தனை பேரையும், இப்போ நம்ம ஒரு கெட்ட நியூஸ் வந்தது அப்படின்னா, சார் அது பார்த்தீங்களா சார் அப்படின்னு எப்படி எல்லாத்தையும் கேட்குறோமோ அது மாதிரி ஒருத்தரை கூட விடாம எல்லாரையும் நல்லதுல ஈடுபடுத்த வைக்கணுமா. சன்னதிக்கு போறது, பகவான் கல்யாணம்னா எல்லாருக்கும் சொல்றோம், எதுக்கு? நல்லதுல ஈடுபட வைக்கணும். நல்லதுல ஈடுபட்டா புண்ணியம் அப்படின்னு சொல்றான். படிப்பே நாம நினைச்சா வந்துருதா? புஸ்தகம் பார்த்து 10 முறை ஒருத்தன் படிக்கிறான், மண்டையில ஏறுறதா அப்படின்னா கிடையாது. பகவான் நினைக்கணும், அவனுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கணும்னு பகவான் நினைச்சாதான் அந்த புஸ்தகத்தை தொடுக்கூடியான பாக்கியம் கிடைக்கும். அது மாதிரி ஆலயத்துக்கு வந்து இவனுக்கு கிருபை பண்ணணும்னு பகவான் நினைக்கணும். அதை சொல்றா. இன்றைய தினம் பாசுரத்துல பரஸ்பரம் சம்பாதம் மாதிரி இருக்கு. சம்பாதம்னா என்னன்னா, ஒரு குருவை தான் பிரச்சனை கேட்கணும். தற்கத்தி பிரதிபாதேன பரிப்பிரஷ்டேன சேவையான்னு ஒரு குருகிட்ட போய் கேட்கணும். சார் இதுல சந்தேகம் இருக்கு எப்படின்னு கேட்டோம்னா அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுவாராம். சந்தேகம் இருக்குன்னு ஒருத்தன் கேட்டு அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிட்டான்னா அவன் வாழ்நாள்ல அது மறக்கவே மறக்காதான். அது மாதிரி நீங்க முன்னாடி போங்க, நான் வரேன்னு இப்படி பரஸ்பரம் இப்படி பேசுறாங்க. இந்த பேசுறது என்ன அப்படின்னா, இந்த சந்தேகம் இல்லை, பகவன் நாமா சொல்றதுக்கு மட்டும்தான் நம்ம பிறவி எடுத்திருக்கோம், மற்ற வியாஜங்கள்லாம் இதுல நம்ம இந்த பாட்டு ஒண்டி தான், இந்த இதனுடைய அங்கம்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. இதுல ஒரு அங்கமா நினைச்சிட்டு பண்ணலாமே தவிர்த்து மற்றது பிரதானமா இதுதான் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்றான். காலையும் மாலையும் இந்த வித்வான்கள் இருக்காரு இல்லையா, மங்கள இசைன்னு மேல வாசிக்கிறாங்களே, அவர்கள் கூட ஏதாவது சாதனை பண்றதா இருந்ததுன்னா பகவான் அந்த சன்னதியில வந்துதான் பண்ணணும். அப்படி பண்ணா அந்த அந்த வித்வத்து நிலைச்சு நிற்கும். ஏன் அப்படின்னா காலையும் மாலையும் தான் விசேஷமான சமயம். அந்த சமயத்துல பகவான் நாமா சொல்றதும் பகவானை வழிபடுறதும் இதை ஒரு பெரிய காரியமா வச்சுக்கணும்னு இன்றைய தினம் அவள்கிட்ட சொல்லி அவளையும் அழைச்சிட்டு கண்ணனை தரிசனம் பண்றதுக்காக போறா. இதோட 15 பாசனம் நிறைவேறுது. இதுக்கப்புறமா 15 பாசனம். இதுல இருந்து பகவான் நான் எப்படி சன்னதிக்கு போகணும், எப்படி பகவானை துயில் எழுப்புறது, சுப்பிரபாதம் தாயார் தன் வாக்குனால சொல்லி எழுப்ப போறா. பகவான் அதை கேட்டு எப்படி கிருபை பண்றா அப்படின்னு எப்படி வழிபடணும்னு ஒரு குருவா ஆயிடுறா. இன்னைக்கு பாசுரத்துல ஆச்சாரியனா ஆயிடுறா ஆண்டாளு. அது மாதிரி நாளையிலேருந்து ஆரம்பம். நாளைக்கு இந்த ஆங்கில வருட பிறப்பு எல்லாருக்கும் தெரியும். ஆங்கில வருட பிறப்பு கிடையாது. நமக்கு ஆங்கில வருட பிறப்பு சித்திரை மாசம் பிறக்கிறது தான் வருஷ பிறப்பு. சூரியன் இது பேர இன்னும் சொல்ல போனா மற்ற தேசத்துக்காரங்களாம் கூட பேசாம இருக்கலாம். நாம தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய மக்கள், பொதுவா இந்த ஸ்டேட்ல வசிக்கக்கூடிய மக்கள் சூரியனை அனுசரணை பண்ணி தான் இருக்கணும். ஏன்னா மற்றதெல்லாம் சாந்திரமானம்னு சொல்லி ஆந்திராக்கெல்லாம் போனோம்னா நைட்ல கூட கல்யாணம் நடக்கும். ஏன்னா சந்திரனை அனுசரித்து இருக்கவர்கள் அவர்கள்லாம். நாம திராவிடர்கள் மட்டும்தான், நாம பேர் தமிழர்கள் மட்டும்தான் சூரியனை அனுசரித்து இருக்கக்கூடியவர்கள். நாமெல்லாம் சூரியன் எந்த ராசியில இருக்கோ அந்த ராசி தான் நமக்கு மாசப்பிறப்பு அப்படின்னு பேரு. இப்ப சூரியன் தனுசு ராசியில இருக்கார், அதனால தனுர் மாசம்னு பேர் இருக்கு. தை 1ஆம் தேதி மகர ராசிக்கு வர போறார். அதனால மகர சங்கராந்தின்னு பேர். இப்ப எல்லாரும் ஹாப்பி நியூ இயர்னு சொல்றது, அன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டு இதெல்லாம் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இது போடுறதுனால ஏதாவது நஷ்டமா அப்படின்னா ஒன்றும் நஷ்டம்லாம் கிடையாது. இது மாதிரி தினமுமே பகவான்கிட்ட தரிசனம் பண்றதுனால தப்பா என்ன, நியூ இயர் அன்னைக்கு பண்றது அப்படின்னு தப்பு கிடையாது. ஆனா நம்ம மனசுல தமிழ் வருட பிறப்புக்கு இது மாதிரி பண்ணணும்னு தோணும். தமிழ் வருட பிறப்பு தான் வருட பிறப்பு. அன்னைக்கு பகவானை தரிசனம் பண்ணணும், அன்னைக்கு நம்ம என்ன தேய்ச்சி குளிக்கணும்,
அன்னைக்கு சுவாமிகிட்ட பஞ்சாங்க வாசிக்கணும். பஞ்சாங்க வாசிக்கணும்னா அது பேர் தான் காலன்னு பேர் இருக்கணும். இன்னைக்கு நட்சத்திரம் ஒரு கல்யாணத்தை எதை பார்த்து தீர்மானம் பண்றோம்னா அந்த பஞ்சாங்கத்தை பார்த்து தான். அந்த பஞ்சாங்கத்தை பகவான்கிட்ட வச்சு இந்த வருடம் முழுக்க நன்னா இருக்கணும்னு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அப்போ பெருமாள்கிட்ட தரிசனம் பண்ணி நம்ம புது வஸ்திரம் சேர்த்துக்கிறதுலாம் அன்னைக்கு தான் சம்பிரதாய பிரகாரம் பண்ணணும். நாளைக்கு பண்ணா தப்பு கிடையாது. பகவானை எப்ப வேணாலும் சந்தோஷமா தான் வந்து சேவிக்கணும். தாயாரே சொல்றாலும் இப்ப அடுத்த பாசுரத்துல இந்த கூடாரே வெல்லும் சிறுகோவிந்தாலேருந்து சொல்ல போறா. பெருமாள்கிட்ட கேட்க போறா, எனக்கு அணிகலன்லாம் கொடு, எனக்கு விசேஷமான பிரசாதங்கள்லாம் கொடுன்னு சொல்ல போறா. அப்படி அது பகவானுக்கு அம்சம் பண்ணிட்டு சாப்பிட்றாங்க. அதுதான் கூடாரவல்லி விசேஷமே என்ன அப்படின்னா, பகவானுக்கு அவ்வளவு குவாலிட்டியான ஒரு பிரசாதத்தை பண்ணி அதை அவரை பார்க்க வச்சு அவருக்கு நைவேத்தியம் பண்ணி இவன் சாப்பிட்றான். அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் அப்படி பண்ணணும். வருஷ பிறப்புங்கிறது சித்திரை மாசம் தான். மேஷராசிக்கு சூரியன் வருவார். அப்படி வரும்போது அதுதான் காலபுருஷன்னு பேர், அந்த ஸ்தானத்துக்கு பேரே. அந்த காலபுருஷனுடைய ஸ்தானத்துக்கு வரும்போது தான் வருடப்பிறப்புன்னு பேர். அந்த வருடப்பிறப்பு நம்ம எல்லாருக்கும் கொண்டாட வேண்டிய அவசியமான வருடப்பிறப்பு. நாளை தினம் பகவானை தரிசனம் பண்ணுறதுனால தப்பு இல்லை. இந்த ஹாப்பி நியூ இயர்னு சொல்கிறது இதெல்லாம் நம்ம சம்பிரதாயம் கிடையாது. இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா மற்ற அடுத்த ஜெனரேஷனுக்கு தமிழ் வருஷ பிறப்பே விட்டு போயிடும். அதை கொண்டாடாட்டி தப்புங்கிறது. தமிழ் வருஷ பிறப்பு கொண்டாடாட்டி சாஸ்திரமே சொல்கிறது அது தப்புன்னு. அதுக்காக அதை சொல்கிறோம். எல்லாருக்கும் பகவானுடைய பரிபூர்ணமான சுபம் பிரார்த்தனை. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.